இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ டேய், நான் தான் பணம் தர முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, சும்மா இதுக்கடா ஃபோன் பண்ணிட்டே இருக்க? தம்பி, நீ தர முடியாதுன்னு சொன்னா நான் அப்படியே போயிடுவேனா? ஏன் கணக்க முடிக்க வேணாமா? உனக்கு ஒரே ஒரு வீடியோ மட்டும் அனுப்பியிருக்கேன். அதை பார்த்துட்டீங்கன்னா இதோட இந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு என் பொழப்ப பார்க்க போயிடுவேன். என்ன வீடியோ? அட பார்த்துட்டு சொல்லுங்க தம்பி. ஆக்சிடென்ட் பண்ணது நான் தான், தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லிடாதீங்கண்ணா. உங்களை கெஞ்சி கேட்கறேண்ணா. ராகவா, நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் கொடுத்துட்றேண்ணா. நான் உண்மையை சொன்னா என்ன நடக்கும்னு தெரியல தம்பி. எங்க அப்பா என்ன வெறுத்துருவாரு. அவருக்கு என் மேல இருக்க மொத்த நம்பிக்கையும் போயிடும்ண்ணா. கண்மணி, நான் அவ புருஷன் இல்லைன்னு தாழியை கழட்டி கையில கொடுத்துட்டு அவ வீட்டுக்கே போயிடுவா. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையே அழிஞ்சு போயிடும்ண்ணா. தயவு செஞ்சு சொல்லிடாதீங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா. தயவு செஞ்சு சொல்லிடாதீங்கண்ணா. நீ கூப்பிடுவேன்னு தெரியும்டா தம்பி. என்ன தம்பி, வீடியோவை பார்த்துட்டு என் நம்பரை எடுக்க மாட்டீங்க, பிளாக் பண்ணிடுவீங்கன்னு நினைச்சேன். நீங்களே கால் பண்றீங்க. டேய், இப்போ உனக்கு என்னடா வேணும்? இது இப்போ இதை உங்க அன்னிக்கு அனுப்பிச்சா என்ன ஆகும் தெரியுமா? உங்க அப்பாவுக்கு அனுப்பிச்சா என்ன ஆகும் தெரியுமா? உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன். நான் தான் கேட்டேனே, 50,000 ரூபாய் பணம். சரி தரேன். இருப்பா வச்சிடாத. 50,000 ரூபாய் பத்தாது, இந்த தடவை அதிகமா செலவாயிருச்சு. வீடியோலாம் வேற எடுத்திருக்கேன்பா, அதனால ஒரு 1,00,000 ரூபாய் கொடுத்துரு. 1,00,000? முடியாதுன்னா சொல்லு, ஒரே செகண்ட்ல வீடியோவை அனுப்பிச்சிடுறேன். இத பார், உங்க வீட்டுல இருக்கவங்களோட மொத்த போன் நம்பரும் என்கிட்ட இருக்கு, புரியுதா? ஏற்பாடு பண்ணிட்டு கூப்பிடுறேன். அது என்ன? ஒன்றும் இல்லையே. யார் ஃபோன்ல? அது ஒரு ஆர்டர் பல்கா கேட்டிருந்தாங்க. இப்போதானே ஒரு பிரச்சனை முடிஞ்சது. மறுபடியும் பல்க் ஆர்டர் உடனே எடுக்கணும்னு தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அதுக்கு நீ ஏன் இவ்வளோ பதட்டமா இருக்க? இல்லையே, பதட்டம்லாம் ஒன்றும் இல்லையே. வா, காமெடி முடிஞ்சிட போகுது, வா பாப்போம். வா வா வா. இப்போ பணத்துக்கு என்ன பண்ணுறது? ராகவன்கிட்ட சொன்னால் பயந்து காரியத்துக்கு எடுத்துருவான். திரும்பவும் கடன் வாங்கவும் முடியாது. வீராக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆக்கிடுவா. யார்கிட்ட கேட்கறது? அத்தை கிட்ட கேட்போமா? அதுதான் ஒரே வழி. என்ன வேணும் சொல்றேன் இரு. அர்ஜென்ட்டா 1,00,000 ரூபா பணம் வேணும். எனக்கு பணம் வந்தோன்னே திருப்பி கொடுக்குறேன். ஒரு முக்கியமான விஷயம், கொடு. இரு வர. மாறா, இந்தா வச்சுக்கோ. இன்னும் எவ்வளவு பணம் வேணாலும் வந்து கேளு, நான் கொடுக்குறேன். என்ன ஏதுன்னு கூட கேட்காம பணத்தை கொடுக்குற? ஏண்டா, நீ முத என்கிட்ட வந்து பணம் கேட்டிருக்கன்னு எனக்கு சந்தோஷமா இருக்கு. உன்கிட்ட காரணம் கேட்க சொல்றியா? போடா. நீ ஒவ்வொரு முறை கஷ்டப்படும் போதும் என்கிட்ட இருக்கிற பணத்தை கொடுக்க முடியலையே, நீ வாங்க மாட்டேங்கிறேன்னு நான் எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கேன் தெரியுமா? இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. மாறா, இவ்ளோ பணம் காசு சொத்தெல்லாம் வச்சுக்கிட்டு ஒத்தையால நான் என்னடா பண்ண போறேன்? எல்லாம் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தானே இருக்கு. நீ எவ்வளவு வேணாலும் சரி, உன் சென்டிமெண்ட்டை கொஞ்சம் நிறுத்துறியா? நீ என்னதான் பாசமா வளர்த்த மருமகனா இருந்தாலும் காரணம் கேட்காம காசு கொடுக்க கூடாது, புரியுதா? அது தப்பு. சரி, நான் விஷயத்த சொல்றேன். ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, அதுக்கு தான் இந்த பணம், புரியுதா? நான் காரணத்தை சொல்லிடுறேன். ராகவன் பிரச்சனை தான் வெட்ட முளைச்சிக்கிட்டே இருக்கு. என்ன? ஒரு நிமிஷம் இரு. ஐயோ, டேய், இவன் என்னடா இப்படி உளறி வச்சிருக்கா? ஆமாத்த,
இதை வச்சு தான் அந்த விட்னஸ் என்ன மிரட்டிட்டு இருக்கான். ஐயோ டேய், இப்பதான் கண்மணி எல்லாத்தையும் மறந்து கொஞ்சம் ராகவும் கூட சந்தோஷமா இருக்கா. நம்ம குடும்பத்து மேலயும் பாசமா இருக்கா. இந்த நேரத்துல இத அவ கண்ணுல பட்டு தொலைச்சா என்னடா ஆகுறது? அதுக்கு தான் இந்த பணத்தை கொடுத்து அவன் வாய் அடைக்க பார்க்குறேன். ஆ, சரி, இதுல மீரா ஏதாவது சொன்னாலடா? கேட்காம எப்படி இருப்பா? நான் தான் சொல்லலை. இல்ல மாறா, எனக்கு என்னமோ நீ வீரா கிட்ட இந்த விஷயத்த மறைக்காம சொல்லிட்டு தான் நல்லது. அவ யார்கிட்டயும் சொல்ல மாட்டா. தெரியும் அவன் சொல்ல மாட்டாதான். இருந்தாலும் வேணாம். அந்த குடும்பத்தை பொறுத்தவரை நானே தான் தப்புன்னதா இருக்கட்டும். என்ன மாறா? அப்புறம் இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். நீ அந்த விஜயை ஃபாலோ பண்ற வேலையை மட்டும் பாரு. சரி, நான் பாத்துக்கிறேன். சரி, நீ போ. முருகா, இது என்ன புது பிரச்சனை? யாரும் எதுவும் பார்க்காம இருக்கணும். அப்புறம் அத்தை, விஜய் கர்ப்பமா இருக்கா. இனி வீட்ல எல்லாம் ஸ்பெஷலா சமைச்சு அசத்துவியே, சும்மா சிறப்பா கவனிப்பியே. ஆமாடா, பின்ன இல்லாமலா? என்னதான் அவன் நம்ம கிட்ட பொய் சொல்லிட்டா, உண்மையை மறைச்சிட்டான்னு சில பல கோபங்க இருந்தாலும் அதுக்காக அவளை அப்படியே ஒதுக்கி வச்சிட முடியுமா? நம்ம குடும்ப வாரிச அவ வயித்துல சுமந்துகிட்டு இருக்கா. அத பெத்தெடுக்கிற வரைக்கும் கண்ணும் கருத்துமா இருந்து அவளை நல்லபடியா நாம தானே பாத்துக்கணும். அவளுக்கு நல்ல வாய்க்கு ருசியா ஆக்கி போட வேண்டியது என் கடமை தானே. என்னத்த அம்மா கர்ப்பமா இருக்கும்போது அடிக்கடி நடுமுதுகு அரிக்கும்னு சொல்லுவியே, அப்புறம் இந்த கணுக்கால் கருப்பாயிரும்னு சொல்லுவ. கணுக்கால் கருப்பாவுமா? அப்புறம் இந்த மூக்கு நுனி இல்ல, மூக்கு நுனி செவந்தே இருக்கும்னு சொல்லுவேல்ல. ஆமா ஆமா ஆமா, அப்படிலாம் ஆகும்ல. நீங்க எல்லாம் வயித்துல இருக்கும்போது அண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? வீரா, எங்க அம்மா நாங்க 3 பேர் வயித்துல இருக்கும் போதும் இவ்வளவு கஷ்டப்பட்டுச்சான். அத்தை எங்கள்கிட்ட நிறைய சொல்லிருக்கு இல்லத்த? அப்படியா வலிமா? ஆமா, பாவம் அண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மூக்கெல்லாம் எப்போ செவந்தே போயிருக்கும். எங்க அம்மாக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வந்த உடனே எங்க அம்மா சொல்லாமே அத்தை அவங்க கர்ப்பமா இருக்கான்னு கண்டுபிடிச்சிருச்சு. அப்படியா வலிமா? ஆமா, நான் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சேன். ஓஹோ, அப்போ கர்ப்பமான இப்படியெல்லாம் ஆகுமா? தெரியாம போச்சே. ஓகே, இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி நடிச்சு இவங்களை ஏமாத்துவோம். எதுக்கும் அம்மா கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். போயிட்டால? வா, அந்த விஜய் உள்ள போயிட்டாளா? போயிட்டா. என்னாச்சு? பெரிய புழுவா மாட்டி தூண்டில போட்டிருக்கோம். கன்ஃபார்மா மாட்டுவா. இதுல இருந்தே அவ கர்ப்பமா இல்லைங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சிடும்.